ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேஸ் பெட் ஜோன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபுல் வீடியோ பண்ணி. இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட 2-3 விஷயங்களை பற்றின தெளிவான விளக்கம். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, சில பேர் சொல்கிறாங்க இது என்னுடைய லைன் பேர்டு, இந்த பட்டாலே நான் சொல்லியிருந்த புறா பறக்குமா பறக்காதா, அது எப்படி சொல்கிறாங்க ப்ரோ, அது நாங்களும் சொல்ல முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்கிட்ட வந்து ஒரு ஜோடி இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாத்துக்குமே சாதிக் புறா தான் சொல்லுவேன். ஏன்னா சாதிக் ஜோடி இருக்குன்னா, சாதிக் ஜோடியை நான் ஒரு 5 வருஷமாக அந்த புறாக்களை தான் பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த 5 வருஷமாக அந்த புறாக்களுக்குள்ளே எப்படி பட்டாக்கள் விழும், எந்தெந்த மாதிரி பட்டா விழுந்து எப்படி பறக்குது, அந்த புறாவில் எந்த மாதிரி கண்ணு விழும், எந்த மாதிரி ரெக்க அமைப்பில் விழும், அந்த புறாவில் எவ்வளோ ஹைட்டில் பறக்கும், எப்படி பறக்கும்னு எனக்கு தெரியும். அப்போது அதுலேருந்து இந்த பட்டா விழுந்தோன்னு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி புறா விழுந்துட்டுனா அந்த புறா வந்து பறக்குது, இது இந்த கலரில் விழுந்தால் பறக்கும். என் சாதிக்கில் வந்து கீரி கலரில் விழுந்தால் புறா பட்டாசாக பறக்கும். அதே அந்த சாதிக்கு அந்த மெயின் கலரில் விழுந்துச்சு அந்த புறாக்கள் ப்ரீடராக இருக்கும், ரேசராக இருக்காது. அப்போ எனக்கு தெரியும் அது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய லைனேஜை நீங்கள் ஸ்டடி பண்ணி வருஷக்கணக்காக ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் பார்த்த உடனே சொல்ல முடியும். மற்றபடி சும்மா பார்க்கும்போது அது அமைப்பு நல்லா இருக்குது, ரெக்க நல்லா இருக்குது, கண் நல்லா இருக்குன்னு சொல்லலாமே தவிர 100% நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு லைனேஜை நம்ம பல வருஷம் ஹேண்டில் பண்ணி பார்த்தா கூட சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து நல்ல ஒரு ஃபேன்ஸர்கிட்ட இருந்து ஒரு ஜோடி புறா வாங்கினேன் ப்ரோ, அவங்ககிட்ட நல்ல ரிசல்ட் பண்ண புறா. ஆனால் என்கிட்ட வந்து அந்த புறாக்கள் மிஸ் ஆகிட்டே இருக்குது, என்கிட்ட வந்து டைமிங்கே பறக்க மாட்டேங்குது, அந்த புறாக்கள் எனக்கு செட் ஆகி கிடைக்க மாட்டேங்குது, என்னை ஏமாற்றிட்டாங்களா, இல்லை எப்படி புறாக்கள் வாங்கணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். இப்போது நீங்கள் ஒரு ஜோடி புறா வாங்கிட்டு போகிறீங்க, அந்த ஒரு ஜோடியில் ஒரு மெயில் ஒரு ஃபீமேலில், அந்த மெயில் அவங்களுடைய ஒரு லைன் பேடாக இருக்கும், ஃபீமேல் அவங்களுடைய இன்னொரு லைன் பேடாக இருக்கும். அப்போது சில புறாக்கள் எப்படிப்பட்ட புறாக்களாக இருக்கும் அப்படின்னா, அந்த புறாக்களை ஃபஸ்ட்டு நம்ம பறத்தி திருடு பண்ணுறதுனா, அந்த புறாக்களை பறத்தி நம்ம லேஃப்ட்டில் உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அந்த புறாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அந்த ஃபேன்சியருக்கு கைவந்த கலையாக இருக்கும். அப்போ நம்ம புதுசாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புறாக்களை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது புறாக்கள் நம்மள்ட்ட வந்து மிஸ் ஆகும். அப்போ உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த புறா அறிவு இல்லாத புறா அப்படின்னு நினைப்போம். அந்த புறாக்களுக்கு வந்து விவரம் பத்தலை, அந்த புறாக்களுக்கு அந்த கரெக்டான வந்து ஹோமிங் சென்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த புறாக்களை நமக்கு ஹேண்டில் பண்ண பக்குவம் இல்லைன்ற அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, நான் இதில் சொன்ன மாதிரி ஒன்று வந்து அப்படி போகிறது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, சில புறாக்கள் வந்து ரொம்ப திருடாக இருக்கும். ரொம்ப திருடுனா ரொம்ப துருன்னு இருக்கும். அந்த புறாக்கள் வந்து ஃபாஸ்ட்டாக டக்குன்னு டைமிங் வர புறாக்களாக இருக்கும். நம்ம தூக்கி அந்த புறாக்களை ஃபஸ்ட் நாள் விட்ட உடனே அந்த புறாக்கள் புட்டேறி பறக்க புறாக்களாக இருக்கும், ரொம்ப ஹைட் இழுத்து பறக்க புறாக்களாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அவன் ஃபஸ்ட் நாள் திருடாகி இறங்கிடும், செகண்ட் தேர்ட் ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தோன்னா புறாக்கள் ஓவராக ஏறி ரொம்ப லெந்து பறந்து போகிற புறாக்களாக இருக்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு தூக்கி 2 புறாவை தூக்கி விட்டுட்டு பார்த்துட்டே இருப்போம். பறக்கட்டு நிறைய நேரம் பறக்கட்டுன்னு நினச்சி பார்த்துட்டே இருப்போம். புறா ரொம்ப ஹைட் ஏறி போகும், இல்லை ரொம்ப இழுத்து போகும், ஒன்று பயிரி அடிக்கும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா ரொம்ப இழுத்து புறா ரொம்ப லாங்கு போய் அலைஞ்சி சுற்றிட்டு வரோம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு டேஞ்சரில் புறாக்கள் அட்டாக்கில் ஏதாவது ஒன்று போயிடும். அப்போது நம்ம நினைப்போம் அந்த புறாக்கள் வந்து நம்மகிட்ட மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சில புறாக்கள் பறக்கவே பறக்காது. அது அப்படி ஒரு நம்ம சாதா நாட்டுப்புறா மாதிரி, நாட்டுப்புறா நம்ம சாதா ரேவல் புறாக்கள் மாதிரி தென்னை மரத்துக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் ஹைட்டுக்குள்ளே அங்கேயும் வெட்டி பறந்துட்டுருக்கோம். அப்புறம் நம்ம நினைப்போம், என்னடா ஜோடி தந்திருக்காரு, இப்படி புறா பறந்துட்டுருக்கேன்னு. ஆனால் அந்த புறாக்க பாயிண்ட் என்னென்னா, அந்த புறாக்கள் அந்த பறவை பிடிக்கிறது வரைக்கும் அது அப்படி தான் ஜோக்கர் மாதிரி பறந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த புறாவோடைய ஸ்டைலே மாறிடும். இப்போ நம்மள்ட்டெல்லாம் ஒரு செட் இருக்குது. புறா வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பறவைக்கு சும்மா தென்னை மரத்துக்குள்ளேயும் அப்படி அங்கேயும் வெட்டி பறந்துட்டுருக்கோம். நம்ம என்னடான்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த புறா வந்து கொஞ்சம் அந்த ரெக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியாகி அந்த புறா ஒரு டோனில் பறக்க ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த புறாவை நம்ம வெட்டுக்காட்டினாலும் இறங்காது. அப்படி நிறைய விஷயங்கள் புறாக்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்காம டக்குன்னு கழிச்சிட்டே இருப்போம். அதேமாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தர்கிட்டருந்து ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, அந்த ஜோடியிலேருந்து பட்டாக்கள் எடுத்து ஒரு 3 செட்டு பட்டா எடுக்கணும். 3 செட்டு பட்டா எடுத்து 3 செட்டையுமே ஓட்டி பார்க்கணும். அதில் வந்து எப்படி விழுந்துருக்கு, ஃபஸ்ட்டு செட்டு பட்டா எப்படி இருக்குது, எந்த கலரில் விழுந்துருக்கு, அப்போ எந்த பேட்டர்னில் விழுந்துருக்கு, ரெக்கை எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, அதுக்கு உடம்பு பேட்டர்ன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். திருப்பி செகண்ட் செட்டு பட்டா எடுக்கணும், அதையும் பார்க்கணும். 3ஆவது செட்டு பட்டா எடுக்கணும், அதையும் பார்க்கணும். அப்படி எல்லா செட்டையுமே நம்ம ஒன்றா பார்த்து எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட் செட்டு பட்டா இந்த மாதிரி கலரில், இந்த மாதிரி கண்ணில், இந்த மாதிரி ரெக்க பேட்டர்னில் அமைஞ்சிச்சு. புறா ஃபஸ்ட் நாளே வந்து நல்லா காட்டமாக இருக்குது. இந்த புறாக்களை வந்து ஃபஸ்ட்டு திருடு பண்ணுறது, ஃபஸ்ட்டு பொறுமையாக இந்த புறாக்களை வந்து சாதா நம்ம ரேவல் புறாக்கள், நம்ம பைலட்டு புறாக்கள் நான் ஒரு 10 புறா வச்சுருக்கணும். அது கூட ஃப்ரீயாக திறந்து விட்டு அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் இதான பிறகு அந்த புறா பறத்துறோம். அப்படின்லாம் புறா மிஸ் ஆகிடுது.
சில புறாக்கள் என்ன ஃபஸ்ட் நாளே பறந்துட்டு திருப்பி சுற்றிட்டு அழகாக வந்து உட்காந்துரும். அப்படியும் புறாக்கள் இருக்குது. ஆனால் இப்படியும் புறாக்கள் இருக்குது. பல விதமான புறாக்கள் இருக்குது. இப்போ நம்ம 10 பேர் இருக்கோம். நம்ம 10 பேரும் ஒரே மாதிரி கிடையாது. நம்ம 10 பேரும் 10 விதமாக சிந்திப்போம். 10 பேருக்கும் 10 விதமான யோசனைகள் வரும். 10 பேரும் 10 விதமான வேலைகள் செய்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் புறாக்களும் எல்லாம் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களில், ஒவ்வொரு அமைப்பில், ஒவ்வொரு இதில் பறந்து இறங்கும். இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து பக்குவப்படுத்தி அந்த புறாக்களை நம்ம புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்து இது பண்ணணும். அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புறாக்கள் வந்து பக்கத்து வீட்டில் இறங்குச்சு, இல்லைனா வந்து மிஸ் ஆச்சு, இல்லை வேறு எங்கேயும் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த புறாக்கள் நகரை கட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னு பார்த்தோன்னா அதில் என்ன குறைகள் இருக்குது, என்ன நிறைகள் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ண தான் பார்க்கணும். தவிர இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த புறாக்களை போட்டு நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது. அதேமாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புறாக்களை தலைக்கீழாக கட்டி தொங்க விட்ருப்பாங்க. புறா வந்து கேட்டால் பக்கத்து மரத்தில் இறங்கிட்டு, அதனால் அந்த புறாக்கள் பக்கத்து மரத்தில் ஹைட்டான பில்டிங்கில் இறங்க காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, பொதுவாக வந்து தாமரவாளி செட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த புறாக்கள். அப்புறமா சில ஜாக் செட் புறாக்கள், இதெல்லாம் என்ன பண்ணோன்னா, அந்த புறாக்களோட ரெக்கை ஸ்லீப் பாடியாக நல்ல பெரிய ரெக்கையாக இருக்குது. அந்த புறாக்கள் சுருங்கி உட்காந்துக்கிடாது சின்ன இடத்துக்குள்ளே. அப்போ அந்த புறாக்கள் சுற்றி வச்சு பார்க்கும். அந்த லேண்டிங் கரெக்டாக இல்லாதனால பக்கத்தில் எங்கேயா போய் கால் போட்டு பழகி அந்த இடம் கம்ஃபர்டபுள் ஆனோன்னு அங்கே போய் உட்காந்துரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு விவரம் இல்லை, அதனால தான் அங்கே போய் உட்காந்துட்டு நினைப்போம். ஆனால் அது அப்படி ஒரு பக்கம். தென் பார்த்தோன்னா இப்படி ஒரு பக்கம் இருக்குது. சில புறாக்கள் அப்படி அதுக்கு அந்த ஐசீர்லாம் கரெக்டாக இல்லாமல் கேப் உள்ள புறாக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அங்கங்கே தான் சஃபல் ஆகி உட்காரும். ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கே வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்ணாடி போடும். எதுக்கு கண்ணாடி போடுறோம்? நமக்கு அந்த விசிபிலிட்டி கரெக்டாக இருக்காது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்லாம் கரெக்டாக தெரியாமல் மங்களாக தெரியும். பக்கத்தில் போ வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். சில பேருக்கு வந்து ஷார்ட் சைட்னஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து லாங் சைட்னஸ் இருக்கும். புறாக்களுக்கும் அதே ஃபால்ட் உண்டு. இப்போ நமக்கு அந்த அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த சீர் வந்து க்ளோஸ்டாக இருக்கிற புறாக்கள் சைட் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மேலே இருந்தே இந்த ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிளேஸை சுற்றி அழகாக உட்காந்துரும். அது விரிஞ்சு இருக்கிற புறாக்கள் என்ன பண்ணோன்னா, அதுக்கு கரெக்டாக மங்களாக தான் தெரியும். எல்லாமே மங்களாக தான் இருக்கும். கரெக்டாக விசிபிள் பக்காவாக ஷார்ப்பாக இருக்காது. அப்போ அந்த புறாக்கள் அந்த நம்ம இடம் எதுவும் தெரியும் அதுக்கு. ஆனால் அது கரெக்டாக அங்கே ஒரு ஹைட்டு கீழே இறங்கி ஆஞ்சி பார்த்து அதுக்கு ஒரு விசிபிள் ஹைட்டாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இறங்கிட்டு தான் திருப்பி இங்கே வரும். அப்படியும் இருக்குது. நம்ம அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த புறாக்களை அடுத்த நம்ம தலைமுறைகள் மாற்றி லைனேஜை மாற்றி நம்ம தான் உட்கார வச்சு உடச்சி கொண்டு வர்றோம். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு ஜோடி புறாக்கள் எடுத்தோன்னே அது பறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கழிக்காமல் அது எதனால் பறக்கலை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுங்கள். அந்த புறாக்கள் பட்டாக்கள் எடுங்க, மாற்றி மேல் ஃபீமேல் போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஒருத்தட்ட பறந்த புறா நம்மள்கிட்ட பறக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க தெரியாது. அவங்களுடைய நீங்கள் ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பீங்க, அந்த அவங்களுடைய வீடு வந்து ஹைட்டான இடத்துல வச்சுருக்கலாம். புறாக்கள் சத்திரி வச்சு செட் பண்ணியிருக்கலாம். அவங்க அந்த பேட்டர்ன்லாம் புறாக்கள் வச்சுருப்பாங்க. உங்கள் இடம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இல்லைனா வந்து சில பேர் எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நல்ல மரங்கள் அவ்வளோ இருக்கும். தோப்புக்குள்ளே சின்ன ஒரு இடத்துக்குள்ளே வந்து புறாக்கள் இறங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த புறாக்களுக்கு அமைப்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய பிளேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அந்த புறாக்கள் அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்னில் நம்ம மாற்றி செட் பண்ணும்போது கொஞ்சம் நிறைகள் வர தான் செய்யும். பொதுவாக இந்த நீள ரெக்க புறாக்கள் வந்து நல்ல நீளமாக இருக்கிற புறாக்கள் வந்து டக்குன்னு சுருக்கி உட்காரது கொஞ்சம் கஷ்டப்படும். அது வந்து அப்படி ஆஞ்சி அந்த ஏர் பேலன்ஸ்லேயே காற்றுலேயே மிதந்து தான் இறங்கும். அப்போ அதுங்க மேக்ஸிமம் ஹைட்டான பிளேஸு தான் ப்ரிஃபர் பண்ணுமே தவிர டக்குன்னு தாழ்ந்து கீழே வந்து உட்காராது. கொஞ்சம் இந்த ரெக்கை சின்னதாக இருக்கிற புறாக்கள் சுருங்கி டப்புன்னு வந்து உட்காந்துரும். ஆனால் அந்த புறாக்கள் ஓவர் டைமிங் பறக்க தான் சிரமப்படும். அப்போ நிறைய விஷயங்கள் இது பேசினா நமக்கு ஒரு வீடியோ பார்த்தா அது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோவில் என்னெல்லாம் முடிஞ்ச விஷயங்கள் சொன்னேன். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நல்லா க்ளோஸான நம்ம தெரிஞ்ச மக்கள்கிட்ட இருந்து புறாக்கள் எடுத்தால் மட்டும் தான் நல்ல புறாக்கள் செட் பண்ண முடியும். தெரியாத இடத்துலையும் ஏதாச்சும் வித்தியாசமாக நம்ம எங்கேயா பார்த்து எடுத்தாலுமே ஒன்று அந்த கருப்பிடிக்காத புறா, முட்டை விடாத ஃபீமேலு, அப்படி இல்லாத வந்து பார்த்தோன்னா நல்ல ஏஜ் பேர்டு, அந்த மாதிரி தான் நல்ல புறாக்கள் வெளியே வரும். என்ன ரேட்டு கொடுத்தலாம் அந்த புறாக்களை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ண முடியாது. ஆச்சு 1-2 பேர் ரொம்ப எமர்ஜென்சியில் லேஃப்டே ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி ஒதுக்கும்போது நல்ல புறாக்கள் வரும். அப்படி இல்லைன்னா சில ஃபேன்சிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பெரிய கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு அவங்க அர்ஜென்ட்டுக்கு அப்படி கலெக்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அப்படி நல்ல புறாக்கள் வரும். மற்றபடி சும்மா நம்ம பார்க்குறது எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏமாற்றங்களும் இதில் இருக்கும். இதில் வந்து இப்படி ஒரு ரீசன் இருக்குது. அதேமாதிரி ஏமாத்துறதும் இருக்குது. இதில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லா விஷயங்களும் ஓப்பனாக பேசிடவும் முடியாது. அது பேசினா நல்லாவும் இருக்காது.
அதனால் கொஞ்சம் எல்லாருமே பார்த்து அதுக்கு கணக்கு பண்ணி ரொம்ப செலவு பண்ணி இதில் வந்து இது ட்ராப் ஆகாமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாக்கள் புதுசாக செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் பட்டாக்களாக எடுத்து கொஞ்சம் பருத்தி பார்த்து அப்படி செட் பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய புறாக்களை எடுத்து மாட்டிக்காதீங்க. ஒரு 10 பட்டாக்கள் எடுக்கிற காஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஜோடி கேட்பா. 10 பட்டா எடுத்து 10 பட்டாவில் ஒரு 4 பட்டா உங்களுக்கு கிடச்சினாலும் அந்த 4 பட்டா உங்களுக்கு திருப்திக்கு இருக்கும்ல. நீங்கள் பருத்தி பார்த்துருக்கீங்க, அந்த புறாக்கள் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு ஒரு தெரியும். அப்போ அந்த பட்டா அந்த 4 புறாக்களை வச்சு அடுத்த லைனேஜை உருவாக்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புத்திசாலி. உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் ஈஸியாக உருவாக்க முடியும். நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியராக வெளியே வரலாம். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் சொன்னேன். அடுத்தடுத்த வீடியோ டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் தொடர்ந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.